தற்போதைய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பு புகார் தெரிவித்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்லாசிரியர் விருதுக்கு நடந்த தேர்வில் முறைகேடு என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நல்லாசிரியர் விருது தேர்வை மறு ஆய்வு செய்ய அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட கல்வி அலுவலருக்கு துதிபாடுவோருக்கு நல்லாசிரியர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? முழு விவரம். வணக்கம். அதாவது நாளைய தினம் ஆசிரியர்கள் தினத்தை ஒட்டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெயரிலே நல்லாசிரியர் விருது என்பது வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் நல்லாசிரியர் விருது வழங்கப்படுவது வழக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாவட்டத்திற்கு தலா இத்தனை பேர் என்று தேர்வு செய்யப்பட்டு அந்த சிறந்த ஆசிரியர்களுக்கு பதக்கங்கள், அவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ் போன்றவை வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மாவட்ட வாரியாக தேர்வு செய்யப்பட்டு அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த தேர்வு என்பது நேர்மையான முறையில் நடைபெறவில்லை. இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. இதில் சிஓக்கு வேண்டப்பட்ட சிலருக்கு தேர்வு செய்து இந்த பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பை சேர்ந்த அதன் தலைவர் அருணன் அவர்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு செய்தி குறிப்பாகவும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது உண்மையான முறையில் நன்றாக பணியாற்றக்கூடிய மாணவர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை தேர்வு செய்து ஊக்கப்படுத்தினால் அதுதான் அந்த விருதுக்கு தகுதியானதாக இருக்கும். ஆனால் மேலிடத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், பள்ளிக்கே சரியாக வராதவர்கள், இவர்களை தேர்வு செய்து கொடுத்தால் அந்த விருது எப்படி சரியானதாக இருக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறியுள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் அருணன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எந்த அடிப்படையில் விருது தீர்வை நீங்க குற்றஞ்சாட்டுறீங்க? இல்லைம்மா, இதில் நாங்கள் 34 பேர் இதில் தேர்வாயிருந்தோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த ஒரு காரணத்தினால் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக எம்எஸ்சி எண்ணக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை மையத்தின் மூலமாக அதன் மூலமாகவே பதிவு செய்ய வேண்டும். அதில் கேட்கின்ற கேள்விகளுக்கும் அதில் என்னென்ன கோப்புகள் வைக்க வேண்டும், வீடியோ இணைப்பு மற்றும் அனைத்து தரவுகளும் இதில் பதிவேற்றம் செய்து அதன் மூலமாகவே தேர்வு நடைபெறும் என்று ஒரு நியாயமான முறையில் தகுந்த ஆசிரியருக்கு இந்த நல்லாசிரியர் விருது வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்னெடுப்பு செய்துள்ளார். ஆனால் கீழே இருக்கின்ற மாவட்ட அலுவலராக இருந்தாலும் சரி, முதன்மை கல்வி அலுவலராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நிலைமையில் உள்ளவாறு அவர்கள் இந்த தயாரிப்பை செய்து தகுந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது சென்று சேரும் வண்ணமாக அமையவில்லை என்பதுதான் நமது குற்றச்சாட்டாக இருக்கிறது. சார், இப்போ இந்த நல்லாசிரியர் விருதுக்கு ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அரசு இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் நேர்முக தேர்வு நடைபெற்றிருக்கிறது, இந்த விருதுக்கான நேர்முக தேர்வு. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆசிரியர்கள் அழைத்து நேர்முக தேர்வை நடத்தவில்லை. எந்த முறையில் இந்த தேர்வு நடைபெற்றது என்றே தெரியவில்லை. ஏற்கனவே தவறுகள் நடந்த பட்சத்தில் தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எம்எஸ் மூலமாக பதிவேற்றம் செய்து அதன் மூலமாக இந்த தேர்வுக்கான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டு அதன் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இந்த எம்எஸ் மூலமாக ஏற்கனவே இணைய வழி மூலமாக பதிவேற்றம் செய்த கோப்புகள் அடிப்படையில் தேர்வுகள் நடந்தால் நன்றாக இருக்கும். இப்போ அதுக்கான தேர்வு அந்த தேதி அறிவித்து அந்த தேதி எல்லாமே முடிஞ்சுதான் இந்த நல்லாசிரியர் விருதுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல இப்போ மறுபடியும் அதை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மேடம், மறு ஆய்வு செய்தால்தான் உண்மையான தேர்வாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை. நல்லாசிரியர் விருது தேர்வை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருந்தார். கூடுதல் விவரங்களை அவர் வழங்கினார். இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி திரு அருணன்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.